வந்து 4/13/22/31 பிறந்தவங்களுக்கான பலனை ஏஞ்சல் கார்ட்ஸ் மற்றும் சாய்பாபாவோட தெய்வீக கார்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். ஆஹா, 4 ஆஃப் கேப்ரியல் வாவ், ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? டைம் ஃபார் எ செலிப்ரேஷன், நியூ பிகினிங்ஸ். வெரி நைஸ். ஸோ மார்ச் மந்த்ல இவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து அகைன் ஒரு நியூ பிகினிங்கோட வராங்க. ஆமா. வணக்கம் மிராக்கல் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி நற்பவி ஹரிணி. அவங்க நாம இன்னைக்கு இணைஞ்சிருப்பது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான். மேம் வணக்கம் மேம், மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுக்கு. மேம், நம்ம 2024க்கு உண்டான புத்தாண்டு நற்பலன்களை வந்து இதுவரைக்கும் 1ஆம் தேதி பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு உண்டானதை பார்த்துட்டோம். இப்போ வந்து 4/13/22/31 பிறந்தவங்களுக்கான பலனை ஏஞ்சல் கார்ட்ஸ் மற்றும் சாய்பாபாவோட தெய்வீக கார்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். ஆஹா, ஓகே, நல்லது. அவங்களே பிளஸ் பண்றாங்க 4th அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு. ரொம்ப யூனிக்கா இருக்காரு மேம். ஸோ இவங்களுக்கான ஜான்வரி மந்த்லேருந்து நம்ம கண்டிப்பா. ஸோ நம்பர் 4, 13, 22, 31 பிறந்தவங்களுக்கான ஜான்வரி மந்த்துக்கு எந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபோர் ஆஃப் கேப்ரியல் வாவ், ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க? டைம் ஃபார் எ செலிப்ரேஷன். ஜான்வரியே செலிப்ரேஷனோட தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. abundant rewards for hard work, release yourself from burdensome situations. வெரி குட். ஸோ கிளியரா வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு அபண்டன்ட்டான ஒரு ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. அதனால தான் டைம் ஃபார் செலிப்ரேஷன் சொல்லி ஆரம்பிக்கிறதே. இதுல முக்கியமா இன்னொன்னு பார்க்கணும்னு சொன்னா, நம்ம தேவையற்ற சிந்தனைகளோ பேர்டனான நம்மளுடைய பழைய நினைவுகளோ அதெல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கணும், வீட்டில் ஒரு நிகழ்ச்சி சுபகாரியம் நடத்தணும்னா நம்ம வீட்டை ஒட்டடெல்லாம் அடிப்போம் இல்லையா? கண்டிப்பா. அதுவும் பொங்கல்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்தமா க்ளீன் பண்ணிடுவோம், ஒயிட் வாஷ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த போகிக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பர்டன்சம் சிச்சுவேஷன்ஸ். தேவையற்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து வெளியில வந்துருங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கான செலிப்ரேஷனான மந்த் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஏஞ்சல் கேப்ரியல். வெரி நைஸ் மேம். ஸோ இவங்களுக்கு உண்டான கலர் அண்ட் இமேஜஸ் மேம். ஸோ இவங்க ஆரஞ்சு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸ்லாம் அவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ கப்புள்ஸ் சார் இருக்காங்க அழகா, அப்போ வந்து ஒரு மேரேஜுக்கு கூட வந்து அவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழகா இருக்கு. ஸோ இவங்களுடைய பிப்ரவரி மந்த் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நிச்சயமா.
3 ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்காங்க பிப்ரவரி மந்த்தில். ஸோ என்ன சொல்கிறாங்க, டூ வாட் யூ லவ், எ டைம் ஆஃப் கிரேட் பர்சனல் growth in your career or artistic endeavors, working with others in a cooperative manner. வெரி நைஸ். ஸோ ஜான்வரியிலே உங்களுக்கு செலிப்ரேஷனோட நீங்கள் ஆரம்பிங்கன்றது சொல்கிறாங்க. அடுத்து பிப்ரவரியில் வரும்போது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய கரியர் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியில் இருக்கிறவங்களாகட்டும், உங்களுடைய க்ரோத் வந்து பர்சனல் க்ரோத் வந்து உயரத்துக்கான நேரம் இது. ஸோ மற்றவங்களோட வேலை செய்யும்போது கோஆப்ரேட்டிவாக நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏஞ்சல் ஏரியல் வந்து கூட இருந்து வழி நடத்துவாங்க. கண்டிப்பாக. இவங்களோட கலர்ஸ் மேம், ஸோ பிங்க் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் கலர்ஸ் அண்ட் லைட் ப்ரௌன் ஷேட்ஸ்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்களுடைய மார்ச் மந்த்து எப்படி இருக்கு? கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ். வெரி நைஸ். ஸோ மார்ச் மந்தில் இவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து அகைன் ஒரு நியூ பிகினிங்கோட வராங்க. ஆமாம், ஆரம்பிக்கிறதுக்கு வழி நடத்துவாங்க ஆர்க்ஏஞ்சல் ஜெரமியல். வெரி நைஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் எ நியூ லைஃப், ஃபைண்டிங் யுவர் பர்பஸ், ஃபர்கிவிங் அண்ட் கம்பேஷனேட் ரிவ்யூ ஆஃப் தி பாஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பழைய விஷயங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மெமரியிலேருந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி ஃபர்கிவ் பண்ணி நம்ம விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நியூ பிகினிங் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுன்றது நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஆர்க்ஏஞ்சல் ஜெரமியல் வந்து கூட இருந்து நம்மளுடைய பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பாக. இவங்களுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வயலட் கலர்ஸ் அண்ட் தென் ஒயிட் கலர், க்ரீன் கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆன மாதிரியே தான் இருக்கு. ஆமாம். இப்போ ஏப்ரல் மந்த் இது 2 ஆஃப் மைக்கேல். மைக்கேலே பெருசு, இதுல 2 ஆஃப் மைக்கேல். ஸோ ஏப்ரல் மந்த்து இவங்களுக்கு ஏஞ்சல் மைக்கேல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க மெசேஜ், இட் வில் ஆல் பி பெட்டர் இஃப் யூ ஜஸ்ட் மேக் அ டெசிஷன், ஓவர் அனலைசிங் எ ப்ராப்ளம், ஃபைண்ட் அ காம்ப்ரமைஸ். அதாவது எதையும் வந்து தேவையில்லாத வந்து ஓவர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறோமோ, ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டெசிஷன் எடுக்கும்போது தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு நம்ம மூவ் ஆகவே முடியும். அப்போ அந்த மந்தில் வந்து ஏஞ்சல் மைக்கேல் வந்து கூட இருந்து அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இவங்களோட யூஸ் பண்ணுற கலர்ஸ் மேம், ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். 2 யூனிகான் இருக்காங்க. ஆமாம், பவர்ஃபுல்லாக. மே மந்த் கண்டிப்பாக 3 ஆஃப் கேப்ரியல் வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க,